எப்பவுமே ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஆகணும் அப்படின்னா தன்னுடைய நாட்டை எதிரிகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கியமா செயல்படணும். அதுவும் பர்டிகுலரா இந்தியாட்ட இருக்க இப்போ ஒரு முக்கியமான வெப்பன் தான். அதுவும் ரீசன்ட் டைம்ல ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணம், அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன்னா S-400 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணை. இது நம்ம ரஷ்யால இருந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கு மேல இந்தியா இன்னொரு முக்கியமான பிளானை போட்டிருக்காங்க. சரியா சொல்லணும்னா S-400 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையை இந்தியாவில் தயாரிக்க போறாங்க. இந்தியாவினுடைய பிரைவேட் கம்பெனியோட கூட்டு சேர்ந்து ரஷ்யா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆஃபரை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாசிவா இருக்க போகுது, இந்தியா இதை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் லெவல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரஷ்யாட்ட ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா 2018ல $5.43 பில்லியன் 5 முக்கியமான S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணையை இந்தியாவுக்கு கொடுக்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தையும் தீட்டினாங்க. ஆக்சுவலா அதுல 3 மட்டும்தான் இதுவரைக்கும் டெலிவரி பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 2 இந்தியாவுக்கு 2024 வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இன்னுமே அடிஷனலா 5 S-400 ஏவுகணையை இந்தியா வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியா தரப்புல என்ன கேக்குறாங்க, S-400 ஏவுகணையும் அதே மாதிரி ரேடார் சிஸ்டம் ரெண்டையுமே எங்கனால தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அந்த மாதிரி நிறைய முக்கியமான பிரைவேட் கம்பெனிஸ் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க ஆஃபர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியா சொல்றாங்க. அதனால ரஷ்யா நம்முடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு S-400 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணை பிளஸ் ரேடார் ரெண்டையுமே தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா யார் இதை தயாரிக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா BDL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா இந்த 5யுமே டோட்டலா தயாரிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் பர்டிகுலரா நம்ம 3 மட்டும் அவங்ககிட்ட இருந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் 2 இந்தியாவில் தயாரிக்க போறோம். அப்படின்னா டெக்னாலஜி நமக்கு கத்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கம்பல்சரி நமக்கு கத்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமா நம்முடைய வான் பாதுகாப்பு ஏவுகணையை பெரிய லெவலில் டெவலப் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் நம்ம கிட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணையே இருக்கு S-400 தாண்டி. அதனால நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா QRSAM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ல கிட்டத்தட்ட 350 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் இந்தியா தயாரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை தாண்டி இது MRO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர், இது எல்லாமே இந்தியாவில் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியும் இந்தியா ஆஃபர் கேட்டிருக்காங்க. அதை ரஷ்யா கொடுக்க தயாரா இருப்பாங்க முக்கியமா சொல்றாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த 5யுமே எங்கப்பா மெயினா டெப்ளை பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா 2 முக்கியமான பகுதி, ஒன்னு லடாக் பகுதியிலையும் இன்னொன்னு ராஜஸ்தான் சைட்லயும் கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம இந்த 2018ல தான் நம்ம S-400 அப்படிங்கிற ஒரு வான் பாதுகாப்பு ஏவுகணையை கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நம்ம நிறைய போரை சந்திச்சோமே. 1947, 1969, 1971, 1999 இந்த மாதிரி நிறைய போர்களை இந்தியா சந்திச்சிருக்கோம். அதனால அப்பெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம ஏதாவது வேற ஏதாவது வச்சிருந்தோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம அதிகமா சோவியத் யூனியன் கிட்ட இருந்து நிறைய முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரியா சொல்லணும்னா 1970ல கேவ்ட்ராட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய SA-6 கெயின்புல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையை சோவியத் யூனியன் கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதனுடைய ரேஞ்ச் ரொம்ப கம்மி தான். சரியா சொல்லணும்னா 25ல இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 1971ல இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் நடந்தது. அப்போ இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை தான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்தது சொல்லப்படுகிறது. இது டோட்டலா ரிட்டையர் பண்ணிட்டாங்க. பட் இந்தியா இதை மறுபடியும் அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதை தாண்டி இந்தியாட்ட அடுத்த ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தா 1970ல இருந்து 80க்கு இன்பிட்வீன்ல இதை யூஸ் பண்ணிருக்கோம். சரியா சொல்லணும்னா OSA-AK அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணை. இது சோவியத் யூனியன் கிட்ட இருந்து வாங்கி இருந்தோம். இதனுடைய ரேஞ்ச் பார்த்தா 15 கிலோமீட்டர். அது இன்னைக்குமே இந்தியாவில் ஒரு முக்கியமான பகுதியில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் தான் நம்ம இதை அதிகமா பயன்படுத்துறோம். பட் லாங் ரேஞ்சில் அப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த S-400 வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை.
அதே மாதிரி இந்தியாட்ட இன்னொரு முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணைனா பெச்சோரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணை. இதை 1980ல சோவியத் யூனியன் கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் வரைக்கும் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எதிரியை அழிக்கிறதுக்கு இதை முக்கியமா யூஸ் பண்ணாங்க. அதை தாண்டி இதை இந்தியா அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே விட இது எல்லாமே நான் சொன்ன அந்த 3 முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையும் மேக்சிமம் சோவியத் யூனியன் கிட்ட இருந்து தான் வாங்கினோம். அதை தாண்டி இந்தியா சொந்தமா முயற்சி பண்ணி நம்ம தயாரிச்சதா ஆகாஷ் மிசைல் சிஸ்டம். ஆக்சுவலா இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் 2 நம்ம அவைலபிள் வச்சிருக்கோம். இதை 2009ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை DRDOவும் BL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இவங்க தான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது 25ல இருந்து 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி மறுபடியும் ஆகாஷ் மிசைல நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி NG அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்தாங்க. இது கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியை அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஆகாஷ் மிசைல் இருப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா இருந்தது. இது எல்லாத்தையுமே விட நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல். ஆக்சுவலா இது 2017ல இந்தியாவினுடைய பயன்பாட்டுக்கு வந்தது. கிட்டத்தட்ட 15ல இருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியை அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இது எல்லாத்தையுமே விட MRSAM அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல். ஆக்சுவலா இதை இந்தியா சொந்த தயாரிப்புல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது DRDOவும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இவங்க 2 பேருடைய கூட்டு முயற்சியில இந்தியா உருவாக்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். சரியா சொல்லணும்னா இது 70ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியா அடிச்சு நொறுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த S-400 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். இதுல வெறும் வான் பாதுகாப்பு ஏவுகணை மட்டும் தான் கொடுப்பாங்களா, வேற என்னென்ன நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க மல்டிபிள் ராஞ்சர் கொடுப்பாங்க. அதை தாண்டி ரேடார் யூனிட் கம்பல்சரி கொடுப்பாங்க, கமாண்ட் வெஹிக்கிள், மிசில் ரீலோட் ட்ரக், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு முக்கியமான பேக்கேஜா கொடுப்பாங்க. ஆக்சுவலா நம்ம இந்த அடிஷனலா 5 வாங்க போறது கிட்டத்தட்ட 5ல இருந்து $6 பில்லியன் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு ஹிண்டா கொடுக்குறாங்க. அதை தாண்டி இந்தியாட்ட இப்போ ஆல்ரெடி 3 டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம முக்கியமா டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட்டை நம்ம பஞ்சாப் சைடை ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். அதுவும் பர்டிகுலரா பாகிஸ்தான் பார்டர் எங்கெங்க இருக்குதோ அதை எல்லா பகுதியும் கவர் பண்ணியிருக்கோம். பிளஸ் சைனாவினுடைய திபெத்தியன் பகுதி இந்த 2 பகுதியுமே கவர் பண்ணி தான் இந்த S-400 இயங்கிட்டு இருக்கு. அதை தாண்டி செகண்ட் ரெஜிமெண்ட் 2வது S-400 எந்த பகுதியில் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா மெயினா நார்த் ஈஸ்ட கவர் பண்றதா இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். அதாவது அஸ்ஸாமாக இருக்கலாம் இல்ல அருணாச்சல பிரதேசம் ஆகட்டும், இந்த 2 பகுதியுமே கவர் பண்றதுக்கு தான் இந்தியா இதை முக்கியமா போக்கஸ் பண்ணிருக்காங்க. காரணம் சைனாவினுடைய ஏர்பேஸை நம்ம ஃபுல்லா கவர் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பகுதியில் நிறுத்தி வச்சிருக்கோம். அதே மாதிரி 3வது முக்கியமான ரெஜிமெண்ட்டை நம்ம இந்தியாவினுடைய கேபிட்டல் சிட்டி டெல்லியை ஃபுல்லா பாதுகாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம மெயினா S-400 ஃபர்ஸ்ட் ஏன் அங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம் பாகிஸ்தானை கவர் பண்றதுக்காக அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட F-16, JF-17 க்ரூஸ் மிசைல் இந்த மாதிரி நிறைய மிசைல் இருக்கு. அதை கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா அங்க நிறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி நார்த்தன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதி இங்க சைனாவினுடைய ஏர்பேஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இவங்க முக்கியமா நம்ம இந்த இடத்தை கவர் பண்ற காரணம் J-20 அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அதே மாதிரி பாலிஸ்டிக் மிசைலை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் நம்ம அங்க வச்சிருக்கோம். அதை தாண்டி சென்ட்ரல் முக்கியமா கவர் பண்றதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கா ஏதாவது அட்டாக் பண்ணலாம். அதாவது இந்த சைடு சைனா பாகிஸ்தான் இந்த 2 பகுதியுமே அட்டாக் பண்ண பிளான் பண்ணலைன்னா கேபிட்டல் சிட்டி தான் பிளான் பண்ணுவாங்க. அந்த ஒரு அட்டாக்காக தான் நம்ம அங்க 3வது பகுதியை நிறுத்தி வச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்தியாவுக்கு இது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. சரியா சொல்லணும்னா நமக்கு 10 S-400 இருந்தா மட்டும்தான் நம்ம நாட்டு பகுதியை பாதுகாக்க வைக்க முடியும். ஆக்சுவலா நம்ம இன்னொரு விஷயம் சொல்லுவோம், நம்ம நாட்டை பாதுகாக்கணும் 2 பகுதியும் அட்டாக் பண்றது கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஸ்ட்ரென்த் 42 வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்க பேசிக்கான விஷயம் தான், இங்க 10 இருந்தா தான் நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும். பாகிஸ்தான் பகுதியை கவுண்டர் அட்டாக் பண்ணதுக்கு 2 முக்கியமான S-400 தேவை. அதை தாண்டி இங்க சைனாவை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு 6 S-400 வேணும். அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய கேபிட்டல் சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு 2 இருந்தா மட்டும்தான் நம்மளால சமாளிக்க முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. நம்ம S-400 பத்தி இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருந்தோம். இதுல பேசிக்கா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதுல இருக்க ஒரு முக்கியமான லான்ச்சர்ல S-400ல எத்தனை டியூப் மிசைல் டியூப் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 4 மிசைல் டியூப் இருக்கும். அதை தாண்டி
ஒவ்வொரு S-400 ரெஜிமெண்ட்லயும் கிட்டத்தட்ட 8 to 12 லான்ச்சர் வந்து இதுல வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு லான்ச்சர்லயும் 4 மிசைல இதன் மூலமா அட்டாக் பண்ண முடியும். சரியா சொல்லணும்னா 32 இருந்து 48 மிசைல் வந்து ஒரு S-400 ஏவுகணை மூலமா நம்மளால அட்டாக் பண்ண முடியும். சரியா சொல்லணும்னா நம்ம கிட்ட 5 S-400 இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஒரே டைம்ல நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 160 மிசைல் டு 240 மிசைல் வரைக்கும் நம்மளால அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சிருக்கோம். இது வந்து சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா வந்து பார்க்கப்படுது. அதை தாண்டி நம்ம இந்த S-400 சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா 20 கிலோமீட்டருக்கு ஒரே மிசைல் தான் யூஸ் பண்ணுவோமா இல்ல 400 கிலோமீட்டருக்கு ஒரே மிசைல் தான் யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு 400 கிலோமீட்டருடைய ஏவுகணையை யூஸ் பண்ணா பவர் வந்து நிறைய யூஸ் பண்ணோம், நிறைய வந்து செலவு அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால ரஷ்யா என்ன பிளான் பண்ணாங்க, மொத்தம் 4 பிரிவை செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்க. சரியா சொல்லணும்னா 40 கிலோமீட்டருக்கு ஒரு முக்கியமான ஏவுகணை 9M966E அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு S-400 ஏவுகணையில ஒரு முக்கியமான மிசைல் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த ஷார்ட் ரேஞ்சில் வர்ற முக்கியமான மிசைல் ஆகட்டும், ட்ரோன் ஆகட்டும், இது எல்லாமே அட்டாக் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தாண்டி 120 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு அதுக்கு வேற ஒரு ஏவுகணை, அதுவும் பர்டிகுலரா 9M96DM அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏவுகணை. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா இந்த ரொம்ப லோ லெவல்ல, அதாவது ரொம்ப அதிக தூரம் இல்லாம குறைந்த தூரத்துல பறக்கும்ல, அதை அட்டாக் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தாண்டி 250 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ஒரு முக்கியமான ஏவுகணை யூஸ் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா 48N6DM அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல். ஆக்சுவலா இதை வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா முக்கியமாக ஃபைட்டர் ஜெட் ஆகட்டும், க்ரூஸ் மிசைல் ஆகட்டும், இந்த மாதிரி தூரத்துல போறதை அட்டாக் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு போற எதை வந்து அட்டாக் பண்றதுக்காக முக்கியமான ஏவுகணை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா 40N6E அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா இது வந்து இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், அதே மாதிரி லாங் ரேஞ்சில் போற ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே அட்டாக் பண்றதுக்கு இந்த ஒரு முக்கியமான மிசைலை தான் ரஷ்யா யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிக்கா ரஷ்யா வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து ரஷ்யாவினுடைய கூட்டு முயற்சியில S-400 இந்தியாவிலேயே தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் இன்னொரு சைடு வந்து போயிட்டு இருக்கு. இது எல்லாமே கூடிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க போகுது. 2035 2040 போதெல்லாம் S-400 S-500 எல்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா சைனா பாகிஸ்தான் என்ன நினைச்சாலும் இந்தியாவை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.